தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுவில் பிரியமான இறையிறக்கத்தின் பக்தர்களே, தவக்காலத்திலே இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இயேசுடைய திரு ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவருடைய பரிவையும் இரக்கத்தையும் நாம் பெற ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக சமூகமாக இந்த தவக்காலத்திலே பிறரன்பு செயல்களிலே நாம் இணைந்து வாழ ஒற்றுமையோடும் அன்புறவோடும் சமாதானத்தோடும் வாழ ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையிலே நம்மை அழைக்கின்றார். வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே சிலுவை பாதை, சிலுவை பயணம். இதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு பல்வேறு ஒருத்தல்கள், நோன்பு, ஜெபம், தவத்திலும் இந்த தவக்காலத்தின் முதல் வாரத்திலே மிகுந்த ஆர்வத்தோடு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தவக்கால திருநெல்வேலியிலே நம்மையே பங்கெடுக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை நாம் சுத்திகரிக்கின்றோம், நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்றோம். ஆக இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே தவக்காலத்துடைய ஆண்டவருடைய இந்த இரக்கத்தை, ஆண்டவருடைய இந்த அன்பை நாம் இன்றைய நாளிலே பெறுவதற்கு ஆண்டவர் அருமையான ஒரு ஆசீர்வாதங்களை இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். முதல் வாரத்திலே வரக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வாழ்விக்கின்றது, நம்மை பயன்படுத்துகின்றது, நம்மை பக்குவப்படுத்துகிறது என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் இருக்கிறோம். இன்றைய நாளுடைய சிந்தனையாக ஆண்டவர் அருமையாக நமக்கு சொல்வது, நீ பலிபீடத்திற்கு வருகிற பொழுது உன் மீது யார் மீதாவது உனக்கு மனத்தாங்கள் இருக்க வேண்டிய நினைவுத்தால் உன் காணிக்கையை அப்படியே நீ வைத்துவிட்டு போய் சமாதானம் செய்துவிட்டு வா என்று சொல்கிறார். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வில் நாமும் சிறைவாக்கப்படுகிறார். மனமாற்றம் பெறுங்கள், மனதமே அச்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. இது இயேசுடைய ஒரு அறைகூவல், இயேசுடைய ஒரு நல்ல அருமையான ஒரு சிந்தனை. இந்த தவக்காலத்திலே எல்லோரும் மனமாற்றம் பெற வேண்டும், உறவுகளை புதுப்பிக்க வேண்டும். பிறரன்பே அதை இறையன்புக்கு நம்மை அழைத்து செல்கிறது. இறையன்பா பிறரன்பா என்ற பல்வேறு சிந்தனைகளிலே நாம் வாழ்ந்தாலும் அந்த பிறரன்பு தான் நம்மை வாழ்விக்கின்றது, கடவுளத்தில் நம்மை அழைத்து செல்கிறது என்ற ஒரு மேலான ஒரு சிந்தனையை 4 நற்செய்தியாளர்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நற்செய்தியாளர்களை இயேசு அருமையான அன்பை மையப்படுத்துகிறார் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறார். உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலார் மீதும் நீ அன்பு காட்டு. அதைத்தான் அந்த உறவை மையப்படுத்துகிறார். உறவே மனிதம், உறவே புனிதம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தை ஒரு உறவுக்காக இன்றைக்கு மனிதன் ஏங்குகின்றான். இன்றைக்கு உறவுக்காக, இன்றைக்கு நம்முடைய நட்புக்காக, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அலைபேசி அந்த தொடர்புகளில் பார்க்கிறோம். உறவுக்காக இயங்கக்கூடிய அந்த உள்ளங்களிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றார். அந்த உறவை நாம் புதுப்பிக்க இன்றைக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், இந்த உறவில் வரக்கூடிய தடைகள், இதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் சொல்கிற கடவுள் அழிவை விரும்பவில்லை, கடவுள் சாவை விரும்பவில்லை, மாறாக வாழ்வைத்தான் விரும்புகிறார். எல்லோரும் இணைந்து எல்லோரும் ஒற்றுமையோடும் அன்போடு இருக்க வேண்டும் என்றுதான். ஆனால் மனிதர் அந்த பாகுபாடுகளை நாம் என்ன செய்கிறோம்? ஒருவரை பிரித்து விடுகின்றோம். இவன் என் அன்புக்குரியவன், இவன் வெறுப்புக்குரியவன், இவன் பகைக்குரியவன், வாழ்நாள் முழுவதுமே எனக்கு சண்டைக்குரியவன் என்று நாம் மனிதர்களை பிரித்து விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த குணங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. பகை உணர்வு அதிகரித்து கொண்டே போகிறது. போட்டி, பொறாமை எண்ணங்கள் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. எங்கும் தீவிரவாத தாக்குதல்கள், எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே கணவர் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே பல்வேறு மனத்தாங்கல். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். மனத்தாங்களோடு நீ பீடத்துக்கு வராயா, திருப்பணிக்கு வருகிறாயா, உன்னுடைய காணிக்கையெல்லாம் வச்சுது போய் சமாதானம் செய்ய. எது முக்கியம் என்று ஆண்டவர் சொல்கிறார்? பலியே இல்லை, மாறாக நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு இயேசு பரி உள்ளவர், இயேசு இரக்கம் உள்ளவர், இயேசு கனி உள்ளவர், இயேசு அன்பானவர். இந்த வெள்ளிக்கிழமையிலே நமக்காக மரித்தவர். சிலுவை பாதையிலே நாம் தியானிக்கிறோம். இயேசு எனக்காக மரித்த, எனக்காக காயப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். யாருக்காக? நம்முடைய பாவத்திற்காக. அவர் தன்னுடைய இரத்தத்தையே விலை கொடுத்து நம்ம அனைவருமே மீட்டிருக்கின்றார். அது ஒரு மீட்பு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையிலே ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும், சமூகத்திற்கும், சமூக விடுதலைக்கும் ஆண்டவர் நிறைவாய் தன்னை கொடுக்க நாம் உறவை புதுப்பிப்போம், உறவிலே வாழ்வோம். அந்த உறவு தான் எப்பொழுதுமே நமக்கு நிறைவை கொடுக்கிறது. இன்றைக்கு பணமோ, பொருளோ, பதவியோ, பட்டமோ ஒரு மனிதனுக்கு நிறைவை கொடுப்பதில்லை. மாறாக அந்த ஒரு அன்பு கலந்த உள்ளம், அறிவு நிறைந்த உள்ளம், இரக்கம் நிறைந்த தந்தை, நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்த தந்தை, அனைவரையும் மன்னிப்பவர், அனைவருக்கும் வாழ்வு கொடுப்பவர், அனைவருக்குமே வாழ தகுதியுள்ளவர்கள் என்று சொன்னவர். அத்தை ஒரு அருமையான ஒரு சிந்தனையிலே நாம் ஆண்டோடைய பேருக்கு வருவதெல்லாம், ஜெபிக்க வருவதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். எத்தனை பகை உணர்வுகள், எத்தனை கெட்ட துர்க்க குணங்கள், மற்றவர்களை எப்படி அறிவியல் என்று சொல்கிறோம், மற்றவர்களை முட்டாள் என்று சொல்லுகிறோம், மற்றவர்களை கோபப்படுகிறோம், மற்றவர்களை சிதைத்து விடுகிறோம், ஆளுமையை சிதைத்து விடுகிறோம். பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆளுமையை சிதைத்து விடுகிறோம். போதும்,
மனிதனை ஏற்றுக்கொள்ள குற்றங்களோடு குறைகளோடு பலவீனோடும் இருக்கிற நம்மை இன்றைக்கு நாம் ஆய்வுப்படுவோம். நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்? என்னுடைய பணி, என்னுடைய வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கிறதா? எனக்கு அமைதி இருக்கிறதா? அமைதியை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பொருளை அல்ல, பொன்னை அல்ல, எல்லாம் வச்சிருந்த மாறாக உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடு என்று சொல்கிறார். அந்த தமிழ் காலத்திலே அது ஆண்டுடைய இந்த வெள்ளிக்கிழமையிலே இயேசுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய இந்த நாளிலே இயேசுடைய கரங்களிலே நம்ம கொடுப்போம். நம்முடைய இதயத்தை நாம் சுத்திகரிப்போம், உறவை புதுப்பிப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே, எங்களுக்காக நீர் மரித்தீர் ஐயா, எங்களுக்காக நீர் வாழ்வு இருக்கின்றீர். நேற்று இன்னும் என்று மாறாதவராக இருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை இறையிறக்கத்தில் இந்த பண்புகளை நாங்கள் ஒவ்வொரு நாள் பெற்று இந்த மனித பண்புகளை கடந்து இந்த இறை இயல்புக்கு நாங்கள் செல்ல உங்களுடைய கருவையும் மேலான கொடைகளையும் உங்களுடைய தூயாவுடைய வல்லமையும் இந்த தவக்காலத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த யூடியூபிலே இன்றைக்கு வேண்டுகின்ற இறை இறக்கத்தின் நவநாளை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகள், இறை இறக்க ஆசிரியர் வேண்டியிருக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும், குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சமாதானம், எங்கு பார்த்தாலும் பிரிவினை வேற்றுமை இருக்கிற அந்த சமூகத்திலே எங்களுக்கு வாழ்வும் ஒற்றுமையும் அன்பு உறவும் சமூக உறவும் குடும்பத்திலே நல்ல இணக்கமும் நிறைவாய் கொடுத்து பகையை நாங்கள் வேறறுப்பவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தூயவர்களாக சமாதானம் நிறைந்தவர்களாக ஒருவர் மற்றவரை வாழ்த்தக்கூடியவர்களாக ஒருவர் மற்றவரை பாராட்டக்கூடியவர்களாக ஒருவருடைய வாழ்வில் மற்றும் நாங்கள் துணையாக இருக்க தேவையான கிருபையும் ஆசிரியர் ஆற்றுப்படுத்துவதும் நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை நாங்கள் பெற்று நலமோடும் வளரோடும் வாழ இந்த நாட்கள் ஒரு பரிசுத்த நாட்களாக, இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு கிருபையின் நாட்களாக எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.